சுதரிக்கிறோம். இங்கே ஒருவர் 2 பேர் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியிலே இறங்கி வர கெஞ்சுகிறோம். தகப்பனே, நீர் வந்தால் எங்கள் சூழ்நிலை மாறும், எங்கள் வாழ்க்கை மாறும். தகப்பனே, இரத்தத்தினால் எங்களை முற்றிலும் கழுவி சுத்திகரிங்க ராஜா. தகப்பனே, உணர்வுள்ள ஆவியானவர் எங்களுக்குள்ளே செயல்படுத்தும். தகப்பனே, பாசத்திற்கு தரப்படுத்துகிற ஆவியானவர் எங்களுக்குள்ளே செயல்படுத்தும். நிலைத்திருக்கிற ஆவியானவர் வாசத்திருக்கிறோம். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படி நாங்கள் செஞ்சுகிறோம். நீங்கள் ஒருவரே மகத்துவம் உள்ளவர். குமாரன் தேவனுடைய குமாரன் மாத்திரமே ரட்சிக்க முடியும். தகப்பனே, எங்களை மீட்டெடுக்க முடியும். பரலோக ராஜ்யத்திலே, அந்த நித்திய ராஜ்யத்திலே எங்களை சேர்க்க முடியும். தகப்பனே, நீ பிதாவின் வலது வருஷத்திலே வீட்டிருக்கிறது போல பாசத்திருக்கிறோம். நாங்கள் மறித்து விழித்திருந்த காலத்திலே பிதாவின் வலது பாகத்திலே நாங்கள் வாசத்திருக்கிறோம். சுதரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாசத்திருக்கிறோம். வாரங்களில் சொல்லத்தக்கதான நீதி உள்ளவர்களாக நாங்கள் காணப்படும். தகப்பனே, உயிர்த்தெழுந்த நாளில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். சுதரிக்கிறோம். நல்லவர், நன்மையை செய்கிறவர், நன்மையை செய்கிறவர், நன்மையை செய்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உயரம் உன்னதமுமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. எங்கள் பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் மேராவும் ஆனவர் இவர். ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் மேராவும் ஆனவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. எல்லா நகர்த்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நகர்த்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே
இயேசுவை உயர்த்திடுவோம். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே உயர்த்திடுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. உயர்ந்தமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆளுகை செய்கிற உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். மனமுடனே சுதரிக்கிறோம் சுதரிக்கிறோம் சுதரிக்கிறோம். ஆவியானவரே சுதரிக்கிறோம். நீ உயிர்த்தெழுதாய் இல்லாவிட்டால் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை, பரிசுத்தம் இல்லை. தகப்பனே, நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறீர். சுதரிக்கிறோம் ஆவியானவரே, சுதரிக்கிறோம் 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 சுதரிக்கிறோம். உயிரோடு இருந்த இயேசுவே, சுதரிக்கிறோம். உன்னதமாய் உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறவரே, உயிரோடு எங்களை காக்கிற தேவனே, சுதரிக்கிறோம். எங்கள் வருகையில் எங்களை நினைத்திருந்தப்பா, சுதரிக்கிறோம். நன்றி ராஜா. பரிசுத்தமான உயிர் திறந்த கால வேலையிலும் தகப்பனே, ஆலயத்திலே உயிர்த்தெழுதலை நினைவு கூறுபடி செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பந்தியிலே பங்கு பெறுபடி செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, சபையில் நடக்கிற ஒவ்வொரு பகுதியிலும், இந்த நாளில் நடக்கிற ஒவ்வொரு பகுதியும் தாவியுடைய வழி நிறுத்தல் காணப்படும். பாடல் பகுதிகளில், ஆராதனை பகுதிகளிலும், காரிக்க பகுதிகளிலும், சங்கீத பகுதிகளிலும், சாட்சி பகுதியிலும், செய்தி பகுதியிலும், திருவிழா பகுதியின் தகப்பனே, முடிவு வரையிலும் தகப்பனே, பாசோதரைகளோடு சமூகம் முன்பாக செல்கிறது போல தகப்பனே, ஒரு வழிநடத்துதல் பாசோதரை முன்பாக கடந்து போகட்டும் தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் உணவுள்ள இருதயத்தை கொடுங்க. தேவனை தேடுகிற இருதயத்தை தாங்க தகப்பனே. இந்த நாளில் தகப்பனே, சரீரத்தையும் ரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ணுகிறோம். வரவேண்டிய பிள்ளைகளை நேரத்தோட கொண்டு வந்து சேருங்க ராஜா. வாசத்திரைக்கும் கரைகளை அத்த சரீரமாக மாற்றி பரிசுத்தாவின் பாதத்திலே எங்களை ஒப்படைக்க கிருபை செய்திருந்தீங்க. உயர்ந்திருந்த ஆளுகை செய்ய தகப்பனே, ஒரு மனமாய் ஜெபிக்கிற இடத்துல அற்புதங்களை காண முடியும், அடையாளங்களை காண முடியும். பாசத்திரைக்கிற குடும்பம், பாசத்திரைக்கிற வளர்ச்சியுடைய தேவனுக்குள் பாசத்திரைக்கிற சந்திக்கப்படுவதற்கான குடும்பங்களுக்கு காணப்படும் தகப்பனே. சத்துருவின் போராட்டங்களெல்லாம் முறியடிக்கப்படுவதாக, தந்திரங்களெல்லாம் முறியடிக்கப்படுவதாக தகப்பனே. சபைக்கு வரக்கூடாதபடி, ஆலயத்தில் பங்கு வரக்கூடாதபடி உண்டுபடுகிற எல்லா சத்துருவின் போராட்டங்களை நிறுவனமாக்கி கொண்டு தகப்பனே, ஏற்ற வேளையில் அவர்களுக்கு சோதரிக்கிறோம் வாகன உதவியெல்லாம் கிடைத்து ஆலயத்தில் முழுமையாக பங்கு பெறத்தக்க கிருபையை தாரது தகப்பனே. உணர்வுகள் உண்டோ என்று பார்க்க மனசுரை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, எங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்கிறாச்சா. வேண்டாங்கள் வழியில் உண்டோ என்று பார்த்து நிச்சய வழியிலே நடத்துங்க. சுதரிக்கிறோம் 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 சுதரிக்கிறோம். ஆவியானவருக்கு நன்றி, ஆவியானவருக்கு நன்றி, ஆவியானவருக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்தமான நல்ல உயிர்த்தெழுந்த கால வேளையிலும் உயிர்த்தெழுந்த தேவன் பிதாவானவர் அவருடைய வல்லமையினாலே தேவன் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த செய்தியை நம்ம நினைவு கூறும்படி தேவன் இந்த நாளை கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் நடக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக வர வேண்டிய பிள்ளைகள் நேரத்தோடே வந்து ஒரு மனதோடு மகிமைப்படுத்தும்படி திருப்பி செய்யும்படியாக தேவன் ஒரு வல்லமையை நாங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதான
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு உணர்வுள்ள ஆவியானவர் செயல்படும்படியாக ஒரு அபிஷேகம் நிறைந்த ஆராதனையாக இருக்கும்படியாக தேவனுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு வழிநடத்தும் ஆராதனை இருக்கும்படியாக ஆரம்பிச்சது. சங்கீத 13 பேசுங்க தகப்பனே. அண்டவரே பரலோகமானவனார் அண்டவரே செய்தி மூலமா எங்களோடு பேசுங்கப்பா தகப்பனே. நீங்க பேசுங்கப்பா என் தகப்பனே. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் வல்லமை உண்டப்பா, இந்த வார்த்தைகள் ஜீவன் உண்டப்பா. அப்பா தகப்பனே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இந்த நாளின் ஏழையும் காணப்படாத மக்கள் எத்தனையோ பேர் கடந்து போயிட்டாங்க ராஜா. அண்டவரே கர்த்தாவிற்கு ஜீவனை கொடுத்தீங்க ராஜா. சுகந்தந்திரையா பலந்தந்திரையா பாதுகாத்திரையா தகப்பனே. சோதரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு பகுதியும் தேவன் தாமே நீங்க பொறுப்பேற்றி நடத்துங்க. வரோட பிள்ளைகளை சீக்கிரமே கூட்டி சேருங்கப்பா அண்டவரே தகப்பனே. அண்டவர் இந்த சாப்பாடு காரியமா சீக்கிரமே வேலைகளை முடித்து அப்பா உங்களுடைய ஆலயத்துக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. அந்த குடும்பத்தாரே அண்டவரே உள்ள சமூகத்துல நீங்க கூட்டி சேர்க்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீக்கி போடுங்க. ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளை துரிதமாய் நேரத்திலே கொண்டு வந்து பேதிரு யோவானு அண்டவரே இந்த 9ஆம் மணி வேலையிலே கொண்டு ஆலயத்துக்கு சென்றதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அப்படியே குறித்த நேரத்தில் பிள்ளைகள் வந்து சேரத்தக்கதாக எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு அண்டவரே அப்பா உங்களுடைய பாதத்தை பற்றிக்கொள்ள இறக்கம் செய்யுங்க ராஜா. கர்த்தருக்கு காத்துக்கிற புதுபல நடைவார்கள் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. உடைய சமூகத்தில் காத்திருந்து ஒவ்வொருவரும் புதுபலனை அடையத்தக்கதாக இறக்கம் செய்யுங்க ராஜா. சத்துருவானே எவனை விழுங்காமோ என்று வரதேடி சுற்றி திரிகிறார் ஐயா. சந்துகள் தோறும் பதிவிருக்கிறார் நாங்கள் பார்க்கிறோம். எல்லா தீங்குக்கு விலக்கி நீங்க பாதுகாத்து தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய பக்கமா நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க. மந்தைக்குள்ள சேர்த்துக் கொள்ளுங்க. உடைய கடத்துல கொடுக்குறபடி ஆத்மாக்களை தாருங்க. ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க, ஆசிரியங்க. எல்லாருடைய சபங்களும் கை கொண்டாடுகிறேன். உள்ள பிதாவே
கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடுகிறார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடுகிறோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதும் கல்லறை மூடினது உயர்ந்தோடு பார். பாரதும் கல்லறை மூடின பேர்கள் உரனுரண்டோடு பார். அங்கு போட்ட முத்திரை காவலிக்கும் தேவபுத்திர சந்நிதி அங்கு போட்ட முத்திரை காவலிக்கும் சந்நிதி வேண்டாம் வேண்டாம் மழதிட வேண்டாம் ஓடி குறைச்சிடுவோம். வேண்டாம் வேண்டாம் மழவிட வேண்டாம் ஓடி உரைத்திடுவோம். நாம் கூறின மாமரை விட்டன கல்லறை பொங்கல் வருகையாவது. நாம் கூறின மாமரை விட்டன கல்லறை பொங்கல் வருகையாவது. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா தாய்வா ஆசாய சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். அண்ணா தாய்வா ஆசாய சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். விண்ணாபூர கண்கள் இனி ஒளி கண்டு பயந்து நடுங்குகிறார். இனபோல கண்கள் இனி ஒளி கண்டு பயந்து நடுங்குகிறார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசலில் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகிறார் ஜெயவீரர். வாசலில் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகிறார் ஜெயவீரர். நீல வாத்தியம் கைமணி கூறினை எடுத்து முழங்கிடுவோம். நம் நீல வாத்தியம் கைமணி கூறினை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானார். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் நடுங்கிடவே. கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயம்
ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மனிதவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மனிதவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடவே. உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. உயிருடன் எழுந்த சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. சீஷர்களை எல்லா மலையும் நீக்கினாரே, எம்மாவூர் சீஷர்களை எல்லா மலையும் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமின் சூழெங்கே, பாதாளமின் ஜெயமெங்கே. மரணமின் சூழெங்கே, பாதாளமின் ஜெயமெங்கே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே ரட்சகர். நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே ரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே. மறித்து போன அந்த லாசரை என்னை தேடியே இயேசு வந்தீரே. மறித்து போன அந்த லாசரை என்னை தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயிலே வார்த்தையா அந்த ஜீவன் வந்ததே. உங்க வாயிலே வார்த்தையா
நீதியை செய்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதானக்காரரே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீ ஒருவரே ஆண்டவர். நீ ஒருவரே ரட்சகர். 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 நீ ஒருவரே ஆண்டவர். சொல்வோமா? நீ ஒருவரே ரட்சகர். நீ ஒருவரே மாற்றமே ரட்சிக்கப்பட்ட ரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதானக்காரரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்களுக்காக மரித்து உயிர்த்த தேவனே, நாங்கள் வாழுவோம் உமக்காகவே. நீ ஒருவரே எங்களுக்கு ஆண்டவர். நீ ஒருவரே எங்களுக்கு தெய்வம். நீ ஒருவரே எங்களுக்கு ரட்சிக்க முடியும். நீ ஒருவர் மாத்திரமே ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையினால் எங்களை திடப்படுத்த முடியும் தகப்பனே. சுதரிக்கிறோம் சுதரிக்கிறோம் சுதரிக்கிறோம். உயிர்த்தெழுந்த சுதரிக்க நாளிலும் தகப்பனே சுதரிக்கிறோம். நீர் சீஷர்களுக்கும் வரியாருக்கும் தரிசனமானது போல அவர்கள் பார்த்தது போல நாங்களும் பார்க்கத்தக்க சுதரிக்கிறோம். கண்களை திறந்தருளும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விசை பாசுகிறது கல்வாரியின் தகப்பனே. பாசுகிறோம். சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீ பாடுபட்டதெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் தகப்பனே. தகப்பனே சொன்னபடி மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு வீற்றிருக்கிறேன் சொன்ன தகப்பனே. எங்களுக்காக பல பாடுகள் இந்த அவமானங்களை ஏற்று பாசுகிற துக்கங்களை எல்லாம் ஏற்று எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு நீ மரணம் அடைந்து மரணத்தை ருசி பார்த்து இந்த தெய்வ வல்லமையினால பிதாவுடைய வல்லமையினால நீ உயிர் தெழுந்திருக்கிற தகப்பனே. எவ்வளவு பெரிய உண்மை உள்ள தகப்பன் நீங்க. உண்மை உள்ள கடவுள் ராஜா. வேற எந்த கடவுளும் தகப்பனே உயிரோடு எழும்பினதை கிடையாது தகப்பனே. மரித்தவர்கள் மரித்ததோடு இருக்காங்க தகப்பனே. ஆனால் நீ வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இயேசு மரித்தோடு எழுப்பினார் என்று வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே.
நீர் பாசுத்திருக்கிறோம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று பாசுத்திருக்கிறோம். பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்த சர்வ வல்லமையுள்ள ஆவியானவர் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பாசுத்திருக்கிறோம், சுதரிக்கிறோம், 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 சுதரிக்கிறோம். என்னை விசுவாசிக்கிறவன், என்னை பின்பற்றுகிறவன் பாசுத்திருக்கிற மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லியிருக்கும் தகப்பனே. நித்திய ராஜ்யத்திலே நாங்கள் பங்கு பெறும் தகப்பனே. பாசுத்திருக்கிறோம். வருகிறதுக்கு முன்னே நீங்க மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று பாசுத்திருக்கிறோம். ஜனங்களுக்கு நீங்க அறிவித்தது போல தகப்பனே எங்களுக்கும் அது தேவராஜா. பாசுத்திருக்கிறோம். நாங்கள் இந்த பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மூழ்கி இருந்தாலும் தகப்பனே அதெல்லாம் விடுவித்து கொடுங்க. சிறு சிறு இந்த பாவங்கள் அக்கிரமங்கள் செய்திருக்கலாம், அவங்களுக்கு பிரிவில்லாத காரியங்கள் செய்திருக்கலாம். ஆனாலும் ஒரு தயவின் காரணிகளை வழிநடத்துகிற தகப்பனே வாசகரை நல்ல எபினேசராய் எங்களை வழிநடத்தி வந்தீங்க. பாவுக்கு கோடான கூடி நன்றி தகப்பனே, கோடான கூடி நன்றி ராஜா. வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டெடுத்திருக்கிறீங்க. பாசுத்திருக்கிறோம், சுதரிக்கிறோம், சுதரிக்கிறோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பிலே தகப்பனே பாசுத்திருக்கிறோம். எங்கள் முற்றிலுமாய் தாழ்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். உமது பரிசுத்தமான பாசுத்திரிக்கிற வெளியேற பெற்ற குற்றமற்ற தகப்பனே, மாசற்ற தகப்பனே, பரிசுத்தம் உள்ள ஒரு சரீரத்தையும் பாவ ரத்தத்தை நாங்கள் வானம் பண்ணுகிறோம் தகப்பனே. எங்களை தகுதிப்படுத்துகிற ராஜா. பாசுத்திரிக்கிற தன்னைத்தான் சோதி தெரியத்தக்க ஞானத்தை கொடுங்க தகப்பனே. பாசுத்திரிக்கிறோம். அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்திருக்கலாம் தகப்பனே. இந்த கால வேளையில எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. ஒரு விசை எங்களுக்கு இறங்கும் தகப்பனே, ஒரு விசை எங்களுக்கு இறங்கும் ராஜா. சுதரிக்கிறோம், 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 சுதரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே சுதரிக்கிற பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க தகப்பனே. விசாரத்தின் தன்மைகள் எங்களுக்குள்ளே காணப்படக்கூடாது. சுதரிக்கிறோம், சுதரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே செயல்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே அசைவாடுகிறதற்கான உள்ளுக்குள்ளே இருதயத்தை தாங்க தகப்பனே. இன்னும் தேவனை அறியாமல் தேவனுக்கு முதலாவது இடம் கொடுக்காமல் ஏன் இந்த அலட்சிய தன்மைகள் தகப்பனே. விசுவாச பிள்ளைகளுக்கு ஏன் இந்த அலட்சிய தன்மை ராஜா தகப்பனே. ஒரு வல்லமை அவருக்குள்ள கடந்து போகட்டும். தேவனை தேடுகிற பயபக்தி அவருக்குள்ள கொண்டு வாங்க தகப்பனே. பாசுத்திரிக்கிறோம் தகப்பனே. சூத்திரம், ஸ்தோத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஒரு விஷயங்களை அபிஷேகத்தினால வல்லமையினால நிரப்புள்ள தகப்பனே. நாங்கள் உயிர் மீட்சி அடைய உதவி செய்கிறோம். விடுதலை எங்களுக்குள்ளே கட்டளையிடுங்க. சுதரிக்கிறோம், சுதரிக்கிறோம். அந்த வேலையிலே இறங்கின அபிஷேகம் எங்களுக்குள்ளே இறங்கி வரட்டும் தகப்பனே. சுதரிக்கிறோம், சுதரிக்கிறோம், சுதரிக்கிறோம். கரத்தை தலையின் மேல நீட்டுங்க. கரத்தை பரிசுத்தமுள்ள கரத்தை வாய்ந்த கரத்தை எங்கள் மீது நீட்டுங்க ராஜா. எங்கள் கரைகள் எல்லாம் சுதரிக்கிறோம் நிறைவேற்றி ஆகட்டும் தகப்பனே. இந்த வேலையில ராஜா ஒவ்வொரு மேல தகப்பனே பாசுதிக்கிறோம். புது எண்ணெயினால் அபிஷேகம் செய்த தகப்பனே பாசுதிக்கிறோம். கன்னிக்கால் அளவு எங்களுக்கு போதாது, முழங்கால் அளவு போகாது, இடு படகு போதாது. நீச்சல் ஆழம் செய்து பாசுதிக்கிறோம். அபிஷேகத்தின் நதியிலே நாங்கள் மூழ்கி இருக்க உதவி செய்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாதாளின் படைகளை நொறுக்கிடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாதாளின் படைகளை நொறுக்கிடுவேன். நச்சிதி நச்சிதிகள் அவர் தலையசைத்தார். நச்சிதி நச்சிதிகள் அவர் தலையசைத்தார். இறங்கிடுவா என்னை நெருப்பாய் இறங்கிடுவா.
ஜுவாலையே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாகும் தகப்பனே அசைவாடும் அனலாகும் அக்கினி ஜுவாலையே ஆட்சி நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி எனக்கு உண்டு ஆட்சி நீர் வற்றி போனாலும் நான் கடலினாலே நோக்கி துதித்தாலும் நான் கடலினாலே நோக்கி துதித்தாலும் நீரை கொண்டு மீட்பா என் தெய்வம் நீரை கொண்டு மீட்பா Oh,
Hallelujah, 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 hallelujah. Martabe கூறெங்கே ஆராதனை செய்வேங்கே martabe கூறெங்கே ஆராதனை செய்வேங்கே கிறிஸ்துவுக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே கிறிஸ்துவுக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே Hallelujah, 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 hallelujah. நீரனோடு இருக்கும்போதே நாடு வெற்றி வெற்றியே நீரனோடு இருக்கும்போதே நாடு வெற்றி வெற்றியே மனுஷன் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? வியாதியோ வறுமையோ நிர்வாரமோ பாசத்திலேயோ கடன் பிரச்சனைகளோ குடும்பத்தாரான பிரச்சனையோ பிள்ளைகளான பிரச்சனையோ பக்கத்து வீட்டுக்காரான பிரச்சனையோ நீ என்னோடு இருக்கும் பொழுது மரணத்தை ஜெயித்தவர் எங்கள் பாதாளத்தை வென்றவர் எங்களோடு இருக்கிற ராஜா பாசத்திலேயோ அதனால நான் ஒரு செயலுக்குள் பாய்வேன் மதுரை தாண்டுவேன் உமாலே எல்லா காரியத்தை நான் செய்து முடிப்பேன் எனக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தர் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே நன்றி ராஜா மரணத்தை வென்றவர் பாதாளத்தை வென்றவர் பாசுதரிக்கிறோம் சாத்தானின் தலையை நசுக்கி பாசுதரிக்கிறோம் சத்துரு நினைத்தான் இவரை சிலுவையில் அடைஞ்சிட்டாங்க அவ்வளவுதான் இவர் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இனிமேலுக்கு சோதரம் எனக்கு நான் கொண்டாட்டம் நினைச்சான் ஆனால் தகப்பனே மரணத்தை ஜெயித்து பாசுதர பிதாவுடைய வல்லமையினால முஞ்சானாளில் எழுந்த தேவனை நாங்க உயர்வதும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்து பாசத்திலேகள் பெருந்தவர்கள் சேராவின் மத்தியிலே வாசம் செய்திருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்த்து பாசத்திருக்கிற கிருபைக்கு தக்கதான வல்லமை நீங்க அடித்து பிதாவின் வலது வாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க பாசத்தில் எங்களை தகுதிப்படுத்துகிறாச்சா இந்த உயிர் திறந்த வல்லமை எங்களுக்கு கொஞ்சம் தாங்க பாசத்திருக்கிறோம் இல்லாவிட்டால் பாசத்திருக்கிறோம் என் சகோதரின் ஆத்மா மௌனத்திலே வாசமாய் இருக்கும் தகப்பனே நன்றி வச்சா கால்கள் சறுக்குது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவின் கிருபைகளை தாங்குகிறது ராஜா என் உள்ளத்தில் விசுவாசங்கள் பெருகையில் உங்களுடைய ஆறுதலின் ஆத்மாவை தேற்றுகிறது தகப்பனே சுதரிக்கிறோம் எங்களை தேற்றுகிறதுக்காக சோத்திரம் தகப்பனே இந்த ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க கழுவுங்க இம்மட்டுமாக சுதரிக்கிறோம் கடந்த மாதம் முழுவதும் காத்து தகப்பனே ஏப்ரல் மாதம் முதலாவது ஞாயிறு உயிர்த்திருந்த ஞாயிறும் பாசுதரிக்கிற பங்கு பெறும்படிகளை கிருபை செய்தபடியாக உமக்கு சோதரிக்கிறோம் ஆவியானவரே சோதரிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் பாசுதரிக்கிறோம் கழுவுக தகப்பனே ஒவ்வொருவரையும் நீ கழுவுக தகப்பனே சோதரிக்கிறோம் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நீங்க நீரன்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீர் என்னை மறக்காம பாதுகாத்தீங்க தகப்பனே. எங்களை உள்ளங்கையிலே வரைந்து கண்மணி போல பாதுகாத்தீங்க தகப்பனே. யாரையும் கையேந்த விடல, தனை கொடியவும் விடல, அவமானப்படுத்துற தகப்பனே. உயிருள்ள தேவனாய் எங்களுக்கு ஒத்தாசை செய்யும் தேவனாய் எங்களோடு நீ தகப்பனே. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நீங்க நீர் என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்து என்னை தேடி வந்தது ஏன் சொல்லுவோம். சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது என்னை தேடுவதை நீங்க நிறுத்தல. அன்புக்கு ஒரு எல்லை இல்ல, தேடுவதை நீங்க நிறுத்தல. அன்புக்கு ஒரு எல்லை இல்ல, புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நீங்க நீர் என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. அல்லறியும் கூட்டத்தின் முன்னே ஆதரவாய் நின்றவர் நீரே. சொல்லுங்க, அல்லறியும் கூட்டத்தின் முன்னே தலையில் ஆதரவா நின்றீங்க. கரப்பிடித்து என்னை கரப்பிடித்து தூக்கி கரைகளெல்லாம் நீக்கி கரப்பிடித்து தூக்கி கரைகளெல்லாம் நீக்கி பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை தள்ளாத தகப்பன் நீரே. உன் பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை தள்ளாத தகப்பன் நீரே. சொல்லுவோம், இயேசு இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நீங்க நீர் என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, வழித்தெடுக்கும் நான் தொலைஞ்சி போனேன். பாத புரியாம பயந்து நின்னேன். 100 பேரை தேடி நீங்க போகல. தொலைஞ்சி போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல. தொலைஞ்சி போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க
தாண்டி வந்தீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்காக தகப்பனே தகப்பனே மேய்ப்பன் பாசத்திரிக்கிறோம். தொலைந்து போன ஆட்டை தேடுகிற எங்களுக்கு நல்ல தகப்பன் தகப்பனே பாசத்திரிக்கிறோம். சோதரி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். பாசத்திரிக்கிறோம். மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது ராஜா. ஒரு தொலைந்து போன ஆட்டை மாத்திரம் தேடி நீங்க சேர்த்து கொண்டதை நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. அதை போல தகப்பனே ஹல்லேலூயா எத்தனையோ பேருக்கு கிடைக்க கூடாத சாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. எங்களுக்குள்ள தகப்பனே தேவனை தேடுவதற்கான பயபக்தி எங்களுக்குள்ளே கொண்டு வாங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக பாசத்திற்கு நல்ல மேய்ப்பனாய், நல்ல ரட்சகராய், நல்ல போதகராய், நல்ல அப்போஸ்தலராய் தகப்பனே சுதரிக்கிறோம் சுதரிக்கிறோம். நல்ல நல்ல தகப்பனே அபிஷேகம் நிறைந்தவராய், வல்லமை பொருந்தினவராய் நாங்கள் ஆராதிக்கிறோம் தேவனை. சுதரிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் விசேஷம் நிறைந்தவராஜா. சுதரிக்கிறோம் சுதரிக்கிற நீர் பிறப்பிலும் விசேஷம் தகப்பனே, நீ மரித்ததிலும் விசேஷம் ராஜா. அதிசயம் உள்ள கர்த்தர், ஆலோசனை நிறைந்தவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. சகோதரிகள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் சுதரிக்கிறோம் சுதரிக்கிறோம் இன்றும் வீற்றிருக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனே, பாவானாதி வானங்கள் வீற்றிருக்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லுவோம். மகிமையுள்ள தேவனுக்கு மகிமை. பரலோகத்திலே வீற்றிருக்கிறவருக்கு, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவருக்கு, ஆசத்திலே 10,000ங்களுக்கு சிறந்த தேவனுக்கு, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவருக்கு, சேராபின் மத்தியிலே வாசம் செய்கிறவருக்கு, 7 குத்துவிளக்குகள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனுக்கு வாசத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுக்கு வாசத்திரிக்கிறோம். உலகாட்டில் யாவும் உலகும் நாவு யாவும் மகிமை செய்யும் தகப்பனே. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லை, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லை. எங்களை காத்திட, எங்களை நடத்திட, எங்களை போஷித்திட பாசத்திரை எல்லா சூழ்நிலையிலும் நீர் ஒருவர் மாத்திரை எங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என கெஞ்சுகிறோம் தகப்பனே. பாசத்திரைக்கிறோம். ஆவியானவரே 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 சுதரிக்கிறோம் 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 சுதரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. எழுப்புத்து விளக்கின் மத்தியிலே ஒலாவிடும் நீங்கள் பரிசுத்த
கையை உயர்த்தி வானாதி வானில் இருக்கிற தேவனுக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனம் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்த ராஜா வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஒருவராகவே பரிசுத்த ராஜா வானாதி வானங்களிலும் பூமியிலும் உம்மைப் போல பரிசுத்தமுள்ள தேவன் இல்லை. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆவியானவரே தகப்பனே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே தகப்பனே நீ பரிசுத்த ஆகையால் நாங்களும் பரிசுத்தராய் இருக்கிற தகப்பனே நீதி நீதியுள்ளவராய் இருக்கிறீங்க நாங்கள் நீதியுள்ளவராய் இருக்க தகப்பனே சுதரிக்கிறோம் 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 நன்றி ராஜா ஆவியான தேவனுக்கு நன்றி சுதரிக்கிறோம் ஆவியான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உமக்கே கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் புகழும் உண்டாவதாக நீர் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில பெருகணும் ராஜா மனுஷர் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே எங்கள் மத்தியிலே நீங்கள் உலாவ தெரிஞ்சுகிறோம் தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உலாவ தெரிஞ்சுகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் வேலை ஸ்தலத்திலே உலாவ தெரிஞ்சுகிறோம் எங்கள் இல்லத்திலே உலாவ தெரிஞ்சுகிறோம் தகப்பனே 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 இந்த உயிர் தெளிந்த நாளில் தகப்பனே எத்தனையோ பேரு தேவனை தேடாமல் தன் இஷ்டம் போக்கல வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு சொந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு தகப்பனே தகப்பனே காணப்படுகிறார்களே பாசுதரைகளோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேணாமா அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேணாம் தகப்பனே ராஜா தகப்பனே அழைக்கப்பட்டவர்கள் அநேக ராஜா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள் மாத்திரமே காணப்படுறோம் ராஜா நாங்கள் உங்களுக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்படணும் பாசது நீதி உள்ளவர்களாக காணப்படணும் சுதரிக்கிறோம் 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 நல்ல சுதரிக்கிறோம் தீவெட்டிகள் இல்ல எண்ணெயில ஊற்றி ஆயத்தமா இருக்கிற பாசுதரிக்கிற ஸ்திரீகளை போல நாங்கள் காணப்படணும் தகப்பனே பாசுதரிக்கிறோம் எந்த சூழ்நிலையும் ஒரு வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படணும் ராஜா பாசுதரிக்கிறோம் சுதரிக்கிறோம் சுதரிக்கிறோம் காலையிலோ மாலையிலோ இரவு நேரத்திலோ ராஜாமத்திலோ ஒரு வருகை காணப்படலாம் திருடனை போல வருவேன் என்று சொல்லி தகப்பனே பாசுதரிக்க நாங்கள் சுதரிக்கிறோம் நல்ல கற்புள்ள கனிகளாக சுதரிக்கிறோம் சுதரிக்கிறோம் நல்ல பக்தி வீர்த்திக்கு அடுத்த காரியத்திலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டு பாசுதரின் இந்த ரகசிய வருகையை நாங்கள் ஆயத்தமாக்கும்படி சுதரிக்கிறோம் 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 அது ஆயிரம் வருட அரசாட்சியிலே நாங்கள் பாவமை எப்பொழுதும் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்க சுதரிக்கிறோம் அங்க தேவ தூதர்கள் எல்லாரும் சுதரிக்கிறோம் 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 நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை கேருபீன்களாலும் சிராபினாலும் நாங்கள் காணப்பட உதவி செய்திருக்கிற தகப்பனே இப்பொழுதுமே துதித்துக் கொண்டிருக்கும் பரிசுத்தமுள்ள சந்ததியாக ரகசிய வருகையிலே ஆயத்தப்படுத்தின தகப்பனே சுதரிக்கிறோம் உண்மையுள்ளவன் சுதரி பரிபூர்ணமாக
விதமான நன்மைகளால திருப்தியடைவான் ராஜா. சுதரிக்கிறோம் 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 சுதரிக்கிறோம். நன்மைக்கு பதிலாக தீமை செய்வோர் மத்தியில வாசனைகளை உயர்த்தி வச்சீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் மாத்திரம் பெருகணும், நீர் மாத்திரம் எங்களுக்கு பெருகும் தகப்பனே. எங்களை ஒன்றுக்கும் உதவாத குப்பையும் மண்ணுமாக எங்களை எண்ணுகிறோம் தகப்பனே. சுதரிக்கிறோம். நீர் உயர்த்துகிற கரத்தில் இருக்கிறது ராஜா. சுதரிக்க உயர்ந்த ஸ்தலங்களில் உட்கார வைப்பது கரத்தில் இருக்கிற ராஜா. எப்பொழுதும் வா தேவனுடைய கரத்திலே நாங்கள் அடங்கி இருக்க எங்களை உதவி செய்திருங்க தகப்பனே. எங்களை உதவி செய்திருங்க ராஜா. எப்பொழுதும் எங்க கூடவே இருங்க. பாசுதரை மட்டுமாய் நம்முடைய ஆராதனைகள் பாடல்கள் எல்லாவற்றையும் முழு மனதாய் அங்கீகரித்து நம்புகிற தகப்பனே. பாசுதரை ஒவ்வொரு பிள்ளையை நோக்கி பார்க்க தகப்பனே சோதரிக்கிறோம். அவர்கள் கிருபைக்கு தக்கதான கிரியைக்கு தக்கதான பலனை கொடுங்க ராஜா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் நான் இருப்பேன் என்று சொன்னேன். இங்க வந்திருக்கிற எந்தெந்த பிள்ளைங்க உண்மையாய் நோக்கி கூப்பிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ராஜா. சோதரை நீ அறிந்திருக்கீங்க, உள்ளத்தை அறிந்திருக்கிறீங்க. பாசுதரி எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் அறிந்திருக்கீங்க. அவர்களுக்கு கிரியைக்கு தக்கதான பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லி தகப்பனே நீர் நியாயம் செய்த தகப்பனே. சுதரிக்கிறோம் 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 சுதரிக்கிறோம். என்னை விசுவாசிக்கிற என்னை விட பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தாங்க தகப்பனே. உமது கிருபை உமது வழிநடத்தல் எங்களை காணப்படட்டும். இனிமேலும் எங்களை வழிநடத்துகிற தகப்பன் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரங்களும் என்னப்பா உயிர்த்தெழுந்த தேவனுக்கு மாத்திரமே நாங்கள் கொடுக்கிறோம். ஆசீர்வதிய வழிநடத்தின தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே யாராவது செவிக்கும் சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம் 94 பழைய ஏற்பாட்டு பக்கம் 729. நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் கருத்துந்திருப்பார்கள். கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்கிறார்கள்.
கர்த்தர் பாரா, யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்கிறார்கள். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, மனுஷருடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நியாயம் நீதியிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். என் உள்ளத்தில் விசாரணங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் குற்றம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்னும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆம் என்னும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதா சாராவின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேற்றே. குறித்த காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். திறக்கப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை திறக்கப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செபிப்போம். யாவரும் தங்களை முடியும் செபிப்போம். காணிக்கை செலுத்தின மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி செபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, திறமையான வேலைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே நாளை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி தகவலை
தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பாஸ்தோம் நாமத்தை கொள்ளும்படி போல திரும்ப என்னை உயிர்ப்பிக்க மாட்டீங்களோ? அதை கேட்கலாம். ஏன்பா இதுவரைக்கும் உன்னை உயிர்ப்பித்திருப்ப இல்லை, ஒன் செகண்ட் மீண்டும் எனக்கு வேணும், மீண்டும் என்ன உயிர்ப்பியும், திரும்ப என்ன உயிர்ப்பியும் அப்படின்னு கேட்கல. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இல்லை, எப்போ ஒரு முறை அந்நிய பாஷையில பேசி ஒரு வந்து அது இல்லை. எவ்ரி டே we must renew our spirit. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவி என்ன செய்யணும்? புதுப்பித்துக் கொள்ளணும். நான் ஜெர்மனிக்கு தான் போனேன். ஆனால் அங்கே போனோன்னே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆவியானவர் அந்நிய பாஷையில பேசி தான் பிரசவம் பண்றார். முழுவதுமாக எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆவியானவர் பேசுகிறது சபைக்கு காது உள்ளவர் கேட்கிறவர். பேசும்போது வர்றதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் அங்கே போய் ரேமாவா மாற்றிடுவார். நமக்கு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போறப்ப நீங்க அங்கே போய் நின்னாலே அது வித்தியாசமா போகும், அது வேற மாதிரி போயிடும். அப்போ ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவரை கட்டுப்படுத்தி வைக்க கூடாது. ஆவியானவர் இடம் கொடுத்த ஆண்டவரை என்னை உயிர்ப்பியும், ஆண்டவரை என்னை உயிர்ப்பிக்க மாட்டீங்க என்னைக்காச்சும் கேட்டுக்கோங்க. நானும் இன்னும் அப்படியே உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன். என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. நான் உங்களுக்காக எதுவுமே செய்யல. ஆண்டவரை என்னை உயிர்ப்பியும், ஆண்டவரை என்னை பலப்படுத்தும், வல்லமை நான் நிலைப்போம் என்று சொல்லி என்னைக்காவது கேட்டுக்கிறோமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்போம். ஆண்டவரே என்ன ஏதாவது ஒரு வல்லமை நான் நிரப்பி உமக்காக நான் எழுந்து பிரகாசிக்க எனக்கு உதவி செய்ய. நான் எப்பொழுது போலவே நான் ஒரு விசுவாசியாக வந்து அமர்ந்துட்டு போவதனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை அவன் வளர்த்துக்கூட மேயும் போல அது சொல்லப்படுகிறது. ஆண்டவர வருகையில மாற்றுவர் என்று சொல்ற. ஆனால் என்ன சொல்றது? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நீ பூமியிலே அவர் உயிருள்ளவராக காணும்படி, உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமை நமக்கு தரிக்கும்படி உயிரோடு இருக்கிறார் என்பதை நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவர் தெளிவுபடுத்திக் வருகிறார். நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த ஆவியானவர் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு நபராக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஒவ்வொருவரையும் உயிராக ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அன்றைக்கு இயேசு ஒருவரை 500 பேர் பார்த்தாங்க. இனி ஒருவர் லட்சாதி லட்சம் பேர் பார்ப்பதற்கு ஆண்டவர் வைப்பார். ராகா சகா ராகா வீரா கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஐயா தட்டியா இந்த ஆண்டவரை கேட்கணும். என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் பேதையை ஞானி ஆக்குவார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரை என்னை பலப்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை உற்சாகப்படுத்தும், என்னை பலவீனங்களை மாற்ற. ஆண்டவர் அதை பலவீனத்திலே எங்களன் இது எப்படி செய்வார்? கேள்வி மேல கேள்வி எனக்கு வரும். பலவீனமா இருக்கிறேன், அதை அவர் பலப்படுத்துறாங்க. அன்பான இதெல்லாம் ஆண்டவரால் கூடாத காரியம், மனிதரால் கூடாது, தேவனால் எல்லாருக்கும் காலையில எழுந்திரிச்சு அவங்கள வந்து ஜெபம் பண்ண முடியாது, அவங்க பலவீனமாக தான் படுத்திருப்பாங்க. எழுந்திரிச்சு பாட்டு பாடணும், செய்தி ஜெபம் பண்ணணும்னு சொன்ன எழுச்சி உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த விதம் போயிடும், பலவீனமா மாறிடும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் சொன்னேன் ஒன்றுமே இல்லை. பிசாசு என்ன செய்யணும்? நமக்கு சோதனை கொடுக்கலாம். இப்போ அவனை எடுத்து அடிக்கணும். அது ஒன்றே ஒன்று, ஆவியினை நிறையணும், ஜெபம் பண்ணணும், ஓடி போயிடும். அவ்வளோதான், வேற இல்லை. இந்த நிறைவை நீங்கள் ஒவ்வொருவரும் நாம் பெற்றுக்கொள்வோமானால் உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமை நமக்குள்ள இருந்து இயேசுவை பிரதிபலிக்க செய்யும். அல்லேலூயா. அப்ப நாம இயேசுவை பிரதிபலிக்காம நம்ம பண்ண செத்தவன் அடக்கம் பண்ணப்பட்டது மாதிரி அங்க பிரதிபலிப்புள்ள நம்ம ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள்னா அந்த மாற்றம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். புரியுங்களா? இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்மையும் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
இயேசுவை உயிர்ப்பித்த ஆவியானவர், இயேசு உயிர்ப்பித்த பிதாவாகிய தேவன் நம்மையே உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம ஊர்ல போனோம், அந்த பரம்பரை இயேசுவை கையால பிடிக்கிற பரம்பரைப்பான் அப்படின்னா, ஆமா இது என்ன நீ கையால பிடிக்கிற, நான் தேவனுடைய வல்லமை எடுத்து காட்டேன்னு சொல்லி இந்த உயிர்த்த தேவ வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, கையால் பிடிக்கிறது. அல்லேலூயா போடுறது, சாமியை கையால் பிடிக்கிறது. இவன் ஒரு நாளுக்காக அதிசயம் பார்க்கலாம், அதிசயங்களை காணப்படவே கர்த்தர் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நடத்துவார். ஆண்டவரை கேட்கிறப்பா, உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு கொடுத்துருக்க. வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் த, நான் காலப்படிச்சேன் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து அறிந்து கொள்வது என்று நான் நிறைய பேச விரும்பல, நேரம். அதனுடைய வலிமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும். அன்பான கருத்து. அப்போ ஆண்டவர் இயேசுவை மறுத்து போனால் உயிரோடு இருப்பானா? நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் செத்து கொண்டு இருக்கிறார். இம்பாசிபிள். அவர் எல்லாம் செய்யக்கூடியவர். நான் ஆண்டவர் சமூகத்தில் அதை வைக்கிறோமா? இல்லை. உடனே குறை சொல்றேன் ஆண்டவர். ஆனா என்ன உயிர்ப்பிக்க மாட்டவர். அப்பொழுது நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோம். எங்களுக்கு உயிர்ப்பியும் அப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? உயிர்ப்பிக்கப்படும். வசனாவிலே எங்களை என்ன திரும்ப திரும்ப எங்களை உயிர்ப்பியும் என்று சொல்லி அழகா நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. ஆகவே இன்றைய தினத்துல ஒன்று, இயேசு உயிரோடு கூட எழுந்துட்டாருன்னு சொன்னா அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை எனக்கு தாருங்க ஆண்டவரே. நான் எனக்குள்ளே உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை நான் அபிஷேகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமை எனக்குள்ளே இருக்க வேண்டும். நானும் உலகத்திற்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை விளக்காய் வைப்பேன் சொன்னார். மறுமையேற்ற பட்டணமாக உன்னை வைப்பேன், அவனை விளக்காக வைப்பேன். மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பீங்கன்னு சொன்னாரு. ஒளியாய் வைப்பேன் என்று சொன்னாரு. அப்போ வெளிச்சத்தை காட்டணும்னா வெளிச்சம் உள்ளத்துல இருந்தாலும் வெளிச்சம் பிரகாசிக்கும். உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். உங்கள் வெளிச்சம், we have the light in our body, in our heart. நாம உள்ளத்துல உள்ள வந்து லைட் இருந்தா தான் டார்ச் பட்டன் அழுத்தினா லைட் எரியும். சார்ஜ் பண்றேன்னு சொன்னா அங்க என்னது? லைட் எரியாது. ஏதோ பீஸ் போயிருக்கு, ஏதோ கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு, ஏதோ பல்பு உடைஞ்சிருச்சு, அதனால லைட் எரியல. ஒன்று பல்பை மாத்து, இல்லைன்னா பேட்டரியை மாத்து, ஏதோ லைட்ல போடாது. உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். பிரகாசிக்க முடியலையே, அப்ப பல்பு போடாரா? பல்பு மாத்து. பேட்டரி போடாரா? ரீசார்ஜ் பண்ணு. பரிசுத்த ஆவி எதிலிருந்து எடுத்து விடாது. உங்களுடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவனோட வசனத்தினால தான் லைட் அடிக்க முடியும். உன் வசனத்தினால தான் உன் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ சார்ஜ் பண்ணி எப்போ வச்சுக்கணும்? ரீசார்ஜ் பண்றவங்க செல்போனுக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு வேலை கேட்கலாம், இயேசுவானவர் செத்து போனாரியா? அவருக்கு சொன்னாரியா அவர் உயிரோடு எழுப்பதற்காக அப்படின்னு கேட்கணும். இல்ல, நம் ஆண்டுடைய சமூகத்திலே உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடினாலே நாமும் உயிர்ப்பிக்கிற தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக ஜீவிக்கிறோம். நான் செத்து போன தேவனை ஆராதிக்கல, நம்ம உயிர் உள்ள தேவனை ஆராதிக்கிறேன்னா நாம் உயிருள்ளவர்களை கர்த்தருக்கு ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்தில் எல்லாரும் முழங்கால் பிடித்து ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே என்ன எடுத்து பயன்படுத்துங்க, என்ன எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. உயிர்ப்பிக்கிற தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்கிற ஆண்டவரே. நான் எங்க ஆண்டவரை என் இயேசுவை நான் உயிரோடவனாக அந்த 500 பேருக்கு அவர் காட்டினாரு. பிதாவாகிய தேவன் இயேசுவை இன்னைக்கு நான் என்ன கொண்டு என் கிராமத்துல நான் இருக்கிற ஊர்ல இல்ல அகலப்பேட்டையோ விஷ்ணப்பேட்டையிலோ வடுகுடியிலோ வளர்ப்புக்குடியிலோ கண்ணபுரம் எது பேச எந்த இடத்துலனாலும் ஆண்டவரே உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள்னு சொன்ன அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்கு தாரி அளிக்கிறீங்க. நீங்க சுகத்தையோ தேவைக்காக ஜெபம் பண்ணாதீங்க, ஆண்டவர் கொடுத்துருவார்.
நான் சொல்றது என்னோட வல்லமை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அது வந்துட்டாங்க அது கொடுத்துருவாரு. எனக்கே தெரியாது முழங்கால் போட்டு ஆகியோ பக்கத்தில் ஒரு ஸ்டெப்பு இது தூக்கி விடணுமா? முட்டி வலி வருதா? அப்போ முட்டி வலி வர்றவங்க உண்மையே முட்டி வலி வந்தா நீ உட்காரு, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிறீங்க, ஒத்துக்கொள்ளுங்க, பயத்தில் சொல்லு, உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமை எனக்கு தாரு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டா நீ தேவனுடைய சமூகத்தில் உன்னை சரண்டர் பண்றாங்க அர்த்தம்.